ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது எம்ஏட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 35 அப்புறம் 36 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 34 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஆஸ்டனை தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் அடுத்த பேட்டில் நம்ம ஹீரோ கூட இன்னும் 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க. அவனுங்களையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் கடைசி அந்த டாமி வந்து நம்ம ஹீரோவே அடித்து பறக்க விட்டுருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த டாமி கிட்ட வாங்கின அடியில ரத்தம் கக்கிக்கிட்டு இல்ல அவனோட ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்டோட பவர் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இப்ப காம்பேட் ஸ்கோரும் அதிகமா இருக்கு. இதுல அந்த பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் வேற. இப்ப இருக்கிற ஸ்டேஜ் அவன் கிட்டத்தட்ட ஒரு 3rd லெவல் வாரியரா மாறிட்டான். இப்ப இவனை சமாளிக்கிறதுக்கு என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் வேணும். அதுவும் இன்னும் கூல்டன் முடியல. இவன் கூட இப்ப எப்படா சண்டை போட்டோம் அப்படின்னு இருக்கான். அந்த டாமியும் சிரிச்சுக்கிட்டே, ஈனோஸ் நீ முன்ன இருந்ததோட இப்ப ரொம்ப வீக்கா இருக்க இடங்குதே அப்படிங்கிறான். ஹீரோவும் வாய மூடுறா அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் என்னடா நீ மறுபடியும் பழைய டெக்னிக்கவே யூஸ் பண்றிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, நான் என்னோட கிரேட் ஸ்வார்டை பர்ச்சேஸ் பண்ணப்பயே நிறைய ஸ்கில் கார்டையும் பர்ச்சேஸ் பண்ணனேன். அதுல இருக்க டெக்னிக் எல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலான்ட்டே வச்சிருந்தேன். அதுல ஒரு டெக்னிக்கை இப்ப பாடுறா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் ஃப்ளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணிட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் இங்க என்ன நடக்குது, இந்த டாமி எப்படி ஈனோஸோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அதே ஷாக்ல இல்ல இப்ப இவனால என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியுதா, சரி முடிஞ்சா இப்ப இந்த வருஷனை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் பிளஸ் ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் அட உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு மறுபடியும் ஃப்ளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கும் கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஒரு புகை மூட்டத்தையே கிரியேட் பண்ணிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இல்ல அவன் என்னோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த டாமியும் ஆமா அப்புறம் இது இப்ப என்னோட டர்ன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் பிளட்டி டெத் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோவும் அவனோட என் கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு ஒரு ஷீல்டு உருவாக்கலான்னு பார்த்தா அவனோட ஸ்பியரே சல்லியா உடஞ்சி போச்சு. அதனால நம்ம ஹீரோவும் அடி வாங்கி பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல என்னோட என் கேம் அட்டாக்னால அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ப்ராபபிளி அந்த டாமி இப்ப 3rd ஆர்டர் வாரியரா இருக்கானா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டாமியும் ஷாக் ஆகிறதுக்குலாம் நேரலடா அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே இறக்கிட்டான். ஹீரோ கத்தி குத்து வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஸ்வாடை ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அதில் அந்த டாமிக்கு என்னதான் கொஞ்சம் டேமேஜ் விழுந்து அவன் பின்னாடி தள்ளப்பட்டு இருந்தாலும், டே ஃப்ராஸ்டர் நீ என்னோட அட்டாக்கையே டாஜ் பண்ணி என்னையே அட்டாக் பண்ணிட்டியா, சரி இப்ப நீ நான் ஏன்டா உயிரோட இருக்கேன்னு வருத்தப்படுற மாதிரி ஒன்னு பண்ண போறான் அப்படின்ட்டு உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான பஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறான். ஹீரோவும் சாகர நிலைமையில அவனோட பஞ்சஸ் எல்லாம் தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் உடனே நீ சரண்டர் ஆயிரு, இந்த பேட்டில் சாகிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் இல்ல நான் இப்ப சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டாமியும் அப்படியா சரி ஒரே அடியா போய் சேர்ந்துடுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு லாஸ்டா ஒரு பஞ்சை கொடுத்து பறக்க விட்டுட்டான். அப்ப நம்ம டாக்டரு வாத்தியாரு ஃப்ரெண்டு 3 பேரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு டே டாமி இதை இதோட நிறுத்தியா, அவன் ஏற்கனவே தோத்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. அவனும் சரி அந்த செத்த எலிய இல்ல சாக போற எலிய முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் வாயிலிருந்து ரத்தம் கக்கிக்கிட்டு இல்ல நான் இந்த பேட்டில் தோத்து போயிட்டேன், இப்ப என்ன சாக போறேன்னா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டமும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை நீங்க அன்லாக் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோ எஸ் கொடுத்தான் அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டெத்து, அப்புறம் 20% அவனோட கான்சியஸை இழந்துருவான். இது ரெண்டும் இல்லைனா 30% அதர் சைடு எஃபெக்ட். ஹீரோவும் நான் இந்த பேட்டில் வின் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு பதிலடி கொடுத்தாகணும், இப்போ இதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்றதுக்கு எஸ் கொடுத்துட்டான். அப்போ அந்த சிஸ்டமும் பிளேயரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட் அன்லாக் ஆயிருச்சு, அதனால பிளேயரோட ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இப்போ பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அட்வான்ஸ் ரேங்குக்கு போயிட்டாரு. இதனால அவரோட ஹெல்த், ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, அப்புறம் காம்பேட்
ஸ்கோர் இது எல்லாமே சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனடிக் எலிமெண்ட்டை அன்லாக் பண்ணதுனால ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிட்டாரு. அதுக்கும் ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க உங்களோட செகண்ட் ஆர்டர் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் யூஸ் பண்ண போறீங்களா? ஒருவேளை நீங்க இந்த டைட்டிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் 5% இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த 5% ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ரெஃப்ரியும் டாமி ஸ்ட்ரைக்கர் இந்த பேட்டில்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வராரு. பார்த்தா நம்ம ஹீரோ கையை தூக்குறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் எப்பா ஜட்ஜே கொஞ்சம் அங்க நல்லா பாரு, ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இன்னும் தோத்து போகல அப்படிங்கிறாங்க. அந்த ஜட்ஜும் என்னது ஃப்ராஸ்டரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஷாக்ல பார்த்தா ஹீரோவும் எந்திரிச்சுக்கிட்டு ஆஹா இந்த பவர் வேற லெவல்ல இருக்கு, இப்ப என்னோட நாடி நரம்புல என்னோட பவர் ஃப்ளோ ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு இனிமே தாண்டா ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த பெருசும் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல இருக்க. ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா கல்டிவேஷன் பவரே இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தன் இன்னைக்கு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே எடுக்காம இந்த அளவு சண்டை போட்டு இன்னுமே சண்டை போறதுக்கு ஆர்வமா இருக்கான். இப்போ இவன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கான் அப்படின்னு அந்த பெருசும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஹீரோவோட ஃபைட்டை பார்க்கறாரு. அந்த ரெஃப்ரியும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாமியும் என்னது இந்த பைத்தியக்காரன் இன்னும் சாகலையா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ தாண்டா சாக போற டாமி அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண வரான். அந்த டாமியும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியோட கையை ஒரு மாதிரி திருவுற மாதிரி இருக்கு. அவனும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பவர் இவனுக்கு எப்படா கிடைச்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த டாமியோட கையும் சுக்கு சுக்கா உடஞ்சு போச்சு. ஏதோ மெக்கானிக்கல் ஹேண்ட் ஆட்டங்குது. ஹீரோவும் டே உன்னோட கை என்ன மெக்கானிக்கல் ஹேண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டாமியும் ஆமா உன் கூட சண்டை போட்டு நான் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்ததுனால நான் சாகர நிலைமைக்கு போயிட்டேன். அதுல இருந்து திரும்பி வந்து என்னோட ஒரு கையை நான் மெக்கானிக்கல் ஹேண்டா ஃபிட் பண்ணனேன். இதனால என்னோட கல்டிவேஷன் தேர்ட் ஆர்டர் வாரியரா மட்டும்தான் மாற முடியும். அதுக்கு மேல என்னால கல்டிவேஷன் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நீ தாண்டா லூசர் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு செத்து போடா அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த டாமியோட கழுத்துலயே ஒரு கிக்க விட்டு பறக்க விட்டுட்டு டேய் நீ தப்பான வழியை சூஸ் பண்ணதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ உன்னோட தண்டனையை தாண்டா நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமியும் பாதி வானத்துல பறந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு அந்த டாமியோட கண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் ஷாக் ஆயிட்டு என்னது இவ்வளவு வேகமா, ஆனா இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு முன்னாடி தீக்க வேண்டிய கணக்கை தீத்துருவோம் அப்படின்ட்டு அவனை பயங்கரமா அட்டாக் பண்றான். இதுல நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் குஷி ஆயிட்டு ஆமாண்டா மாப்பிள அப்படிதான் அந்த டாமியை சும்மா விடாத, அவனை நீ கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் ஆமா ஃப்ராஸ்டர் நீ இந்த பேட்டில்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த டாமியோட தம்பிக்காரனும் டி ஈனோஸ் என்னோட அண்ணனை அடிக்காதரா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அது எதுவும் கேட்காம அந்த டாமியோட மூஞ்சி மோவர பல்லு எல்லாத்தையும் பேத்தெடுத்து அங்கிருந்து தூக்கி ஃபுல் ஃபோர்ஸோட கீழே தரையில் அடிக்கிறான். அதோட நிறுத்தாம தரைக்கு வந்து மறுபடியும் அந்த டாமியை அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த ரெஃபரியும் டே ஃப்ராஸ்டர் நிறுத்து, ஏற்கனவே உன்னோட ஆப்பனண்ட் தோத்து போயிட்டான்டா, நீ இதுல ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் ஓ அப்படியா சரி பொழைச்சி போடா அப்படின்னு அந்த டாமி தூக்கி போட்டான். அப்ப ரெஃபரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டில்லையும் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் போடுறா மாப்பிள நீ தாண்டா பெஸ்ட், இங்க இருந்த மொத்த பேத்து வாயுவும் பொழக்க வச்சிட்டல, அது மட்டும் இல்லாம அந்த டாமியை 2 டைம் நீ போட்டு பொழந்திருக்க, இதுக்கு மேல அவனுங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே உன் வழிக்கு வரமாட்டாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டாமியோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருந்தான், அந்த ஃப்ராஸ்டர்னால எப்படி என்னோட பிரதரை தோக்கடிக்க முடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த பெரியவரும் ஆஹா இந்த பையன்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம நல்ல டேலண்டாவும் இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அந்த டீனோட மூஞ்ச பார்க்கணுமே ஈ ஆடாம இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவன் எப்படி டாமி ஸ்ட்ரைக்கரை தோக்கடிக்க முடியும், நான் இப்போ அவன் அப்பனுக்கு என்னடா சொல்லட்டும் அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த டாமி இவ்வளவு அடிபட்டும் திருந்தாம மறுபடியும் ஒரு ஊசியை எடுத்துக்கிட்டு டே ஃப்ராஸ்டர் இதோட அவன் கதை முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவா அவன் கையை பிடிச்சி டே டாமி இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு, அப்புறம் உன் கையில இது என்னடா ஊசி அப்படின்னு கேட்கறான். அந்த டாமியும் டே ஃப்ராஸ்டர் இதை நான் உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன், நீ சாக போற, இந்த வைரஸ் மட்டும் ஒரு டிராப் உன்னோட பிளட்ல கலந்துருச்சு அப்படின்னா நீ ஒரு ஜாம்பியா மாறிடுவ, உன் கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சைக்கோ ஓட்டம் பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த
ரெஃப்ரியும் டே டாமி ஸ்ட்ரைக்கர் இப்போ நீ பண்ண போறது இந்த ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, அதனால இதை உடனே நிறுத்திடுறா அப்படின்னு கத்துறாரு. அந்த டாமியும் நான் உன்னை இப்போ ஒரு ஜாம்பியா மாத்த போறேன், ஜாம்பி ஜாம்பி அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஓ டாமி அப்படியா சரி கொஞ்சம் இதை பாடுறா அப்படின்னு அந்த ஊசி எடுத்து அந்த டாமியோட கழுத்திலேயே குத்திட்டான். அவனும் இதுல ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு கதறான். ஹீரோவும் டாமி நீ இப்போ ஒரு மான்ஸ்டரா மாறிட்ட, அதனால நான் இப்ப பண்ண போறது கரெக்ட் தான் அப்படின்னு அங்க உடஞ்சி போய் கிடந்த அவனோட ஸ்பியரை எடுத்து டாமியோட கதையை முடிச்சிட்டான். அப்போ அவனோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் அப்படின்னு கதறான். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராரு. ஹீரோவும் எனது மறுபடியும் இவரா அப்படின்னு ஷாக் ஆகிறான். கைஸ் கரெக்டாக வீடியோ போட முடியாததுக்கு கொஞ்சம் சாரி கைஸ், கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். சரி ஓகே நான் இதுக்கு மேலேயும் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஒரு டைம் மட்டும் நான் மன்னிச்சிருக்கேன் கைஸ். இதுக்கு மேலே எனக்கு ஒர்க் இருந்து வீடியோ வராது அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கைஸ். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.